ஹே கைஸ், வெல்கம் டு யுவர் சேனல். ஒரு வழியாக இந்த 2025க்கான இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 21,400 வேகன்சிஸ் கிட்ட இருக்குது. இன்க்ளூடிங் தமிழ்நாடுக்குள்ளே நிறைய வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். உங்கள் ஏரியா, அதாவது உங்கள் டிவிஷனுக்குள்ளே என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, என்னென்ன போஸ்டிங் இருக்குன்றதை போது கொண்டு நீங்கள் கிளியராக வந்து பார்த்துக்கலாம். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10th மட்டும்தான். ஓகேவா? இயர்லி ஒன்ஸ் வரது எல்லாருக்குமே கிளியராக தெரியும். எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்க எல்லாமே கிளியராக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், ரிப்ளை வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கமாக வர ஜிடிஎஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், கிராமின் டாக் சேவாக். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 வேகன்சிஸ் இருக்குது. பிபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஏபிபிஎம், அதுக்கப்புறம் வந்து டாக் சேவாக். ஓகேவா? ஓகே. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைன்? ஓகேவா? அப்ளை பண்ண டேட் இருக்குல்ல, அது பார்க்கலாம். 10/2/2025 3/3/2025. அதாவது நீங்கள் மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, அப்ளை பண்ணுறப்ப நான் வந்து தப்பாக அப்ளை பண்ணிட்டேன், இந்த விஷயத்தை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான டேட்டு 6/3/2025 8/3/2025. ஓகேவா? ஓகே. போஸ்டிங்கோட நேச்சரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து பிபிஎம் அப்படின்றது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். நீங்கள் உங்களுக்கு வந்து பிரான்ச்லேயே தான் ஒர்க் இருக்கும். ஓகேவா? வில்லேஜுக்குள்ளே ஒரு செக்டாரில் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துருவாங்க, போஸ்டிங் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ்லாம் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஒர்க் நேச்சரே பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் கம்ப்ளீட் ஆப்ரேஷன் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஓகேவா? அதே போல் ஏபிபிஎம் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாம்ப் சேல் பண்ணுறதுலேருந்து நீங்கள் போஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி சம்திங் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். டாக் சேவாவை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே செக்டார், இது போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் சேல் அண்ட் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இதான் வந்து உங்களுக்கு வந்து டாக் சேவாக்கான ஜாப் நேச்சர். கம்ப்ளீட் வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து லேட்டராக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஜாப் நேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே. சேல்ரி அப்படின்னு பார்க்கும்போது பிபிஎம்க்கு வந்து பேசிக் சேல்ரி 12,000 ரூபாய் கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் சேல்ரியாக 29,380 ரூபாய். ஓகேவா? அதே போல் ஏபிபிஎம் டாக் சேவாக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் சேல்ரி 10,000 ரூபாய், மேக்ஸிமம் சேல்ரி உங்களுக்கு 24,470 ரூபாய் கிடைக்கும். ஓகே. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்குறப்ப மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் வந்து 40 சொல்லியிருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் SC/ST 5 இயர், OBCக்கு 3 இயர் இருக்குது. இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே போதும். அண்ட் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. இது வந்து கம்பல்சரி இருக்கணுன்றது இல்லை, அண்ட் இருக்கிறது பெட்டர். ஓகேவா? அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், சைக்கிள் ஓட்ட தெரியணும், லோக்கல் லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் போஸ்டல்ஸ் online.gov.in வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்தியன் போஸ்டல் GDS online.gov.in வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டு தான். உங்களோட 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. 10th நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் அதே போல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணுன்ற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் வந்து மார்க் ஷீட்டு, ஐடென்டிஃபை ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, இது போல் ப்ரூஃப்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எப்போ கொண்டு போகணும் அப்படின்னா, நீங்கள் செலெக்ஷன் ஆகி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது இதை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. எப்போ ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்பராக அதை ரெடி பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்களுக்கு 100 ரூபா தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். வழக்கமாக SC/ST PWKன்ட்டுலாம் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? 100 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் அதே போல் அப்ளை பண்ணுற போது உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்டு சிக்னேச்சர் மட்டும்தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இதில் நீங்கள் எல்லாமே இமேஜாக தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. JPG அப்படின்னா JPEG ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ண போகிறீங்க. அண்ட் இமேஜை பொறுத்தளவு ஃபோட்டோஸ் வந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சரை பொறுத்தளவு 20 KBக்குள்ளே இருக்கணும். இதுக்கு மேலே வந்து போகக்கூடாது. நீங்கள் பர்ஃபெக்டாக கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன்லேயே கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கான நிறைய சாஃப்ட்வேர்ஸ், நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னு போகும்போது நீங்கள் தமிழ்நாடு, புதுச்சேரி இந்த செக்டாரில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணுன்றதை சொல்ல வராங்க. லோக்கல் லாங்குவேஜாக தமிழ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்றதை சொல்ல வராங்க. அண்ட் அடிஷ்னலாக வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் இது போல் விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவரால் வேகன்சிஸ், அதாவது இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 21,413 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த PDF வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாத்தையுமே வந்து கேஸ்ட் வைஸாக வந்து செப்பரேட் பண்ணி கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் தமிழ்நாடு இன்க்ளூடிங் புதுச்சேரி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 2292. ஓகேவா, ஸோ அதிகமான வேகன்சிஸ் அப்படிங்கிறது யூபிக்கு வந்து இருக்குது, அதாவது உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து இருக்குது 3004. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தான் வந்து அதிகமான வேகன்சிஸ் வந்து இருக்குது. மற்ற ஸ்டேட்டெலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. செகண்ட் நம்ம தான் வந்து வேகன்சிஸில் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஓகேவா, அதிகமான வேகன்சிஸ் இருக்குது. அதே போல் ஏரியாஸும் பெருசு இல்லையா, 2292 வேகன்சிஸ் வந்து நம்ம சைடில் இருக்குது. இது கேஸ்ட் வைஸாக பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1099 வேகன்சிஸ் கிட்ட இருக்குது. ஓபிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 527 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 361 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்டிக்கு 23 வேகன்சிஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு 200 கொடுத்துருக்காங்க. அதே போல் பிடபிள்யூ கேண்டிடேட்லாம் தனியாக வேகன்சிஸ் இருக்குது, செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுறவங்க குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஓபிசி சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக அதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ராப்பராக வந்து வாங்கிக்கோங்க. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேவா, இருக்குன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்லோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர் வந்து ஃபோட்டோ தான் சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓபிசி சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும். சரியா, ப்ராப்பராக வந்து பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.